So hi viewers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருப்பீங்க அப்படி நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெல்லியோட ஆட்டோ எக்ஸ்போக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த ஆட்டோ எக்ஸ்போல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கூட அக்சஸ் 2025 மாடல் தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. நிறைய பேர் கேட்டீங்க ஆக்டிவா 125 அப்டேட்லாம் வந்துருச்சு, அக்சஸ்க்கு எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபைனலி அக்சஸ்க்கு அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. கம்ப்ளீட்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ரெட்ரோ டிசைன்ல தான் வந்து அக்சஸ் 2025 வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம இந்த வெஹிக்கிளோட வாக் அரவுண்ட் வந்து பார்ப்போம். ஸோ என்னெல்லாம் மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து குயிக்காக எடுத்து போஸ்ட் பண்ணுறனால பார்த்தீங்க அப்படின்னா வாக் அரவுண்டாக தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இங்கே கொடுத்துருக்க ஸ்பெக்ஸை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓடிகிட்டிலாம் பார்க்க முடியாது. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் வந்து சேல்ஸுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் தான் இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் எல்லாமே வந்து ரிவீல் பண்ணுறதா வந்து இருக்காங்க. கம்ப்ளீட்லி டிசைனை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த அக்சஸ் பொறுத்த வரைக்கும். வாங்க ஒன் பை ஒன் என்னெல்லாம் மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே வீலர்ஸ், நீங்கள் தான் டிசைன் வந்து பார்க்குறீங்க எப்படி இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக நிறைய கலர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 60s இருக்கக்கூடிய கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்க்கக்கூடிய கலராக இருக்கட்டும், அதே மாதிரி அங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60s இருக்கக்கூடிய கலர்ஸ் மாதிரியே வந்து இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுவேன் இந்த அக்சஸை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போதே தெரியும் இந்த ஹெட்லைட் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எல்இடி ஹெட்லைட் செட்டப் தான், பட் அந்த ரெட்ரோ ஃபீலை வந்து கொடுக்குற மாதிரியே வந்து இந்த ஹெட்லைட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பழைய இந்த எல்எம்எல் விஸ்பாலெலாம் வந்து பார்த்துருப்போம், இந்த சதுரமாக இருக்கக்கூடிய ஹெட்லைட் செட்டப் அப்படிங்கிறது சேம் அதே மாதிரி தான் இதோட ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஆர்எல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்லைட்டுக்கு மேலேயே அந்த குரோம் ஃபினிஷ்லாம் வந்து கொடுத்துருக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து பார்க்குறது ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மட்கார்டு வந்து இன்னமும் வந்து மெட்டலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த சேஞ்சும் இல்லை. பட் இதெல்லாம் வந்து ஃபைபருக்கு வந்து மாற்றிட்டாங்க. ஆல்ரெடி பழைய நம்ம அக்சஸில் பார்த்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். டயர் சைஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. எனிவே ஃபர்ஸ்ட் நம்ம டிசைனை முடிச்சுட்டு மித்த ஸ்பெக்குக்கு வருவோம். ஸோ அப்படியே நீங்கள் சைடில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கம்ப்ளீட் இந்த சைட் டிசைன்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறத வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். அக்சஸோட அந்த லோகோ வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குரோம் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, டிசைனாக ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கான ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோன், வாட்டர் பாட்டில், இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். இங்கே வந்து ஒரு யூஎஸ்பி சார்ஜருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் நீங்கள் சார்ஜ் போட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் இந்த ஹோல்டரில் வந்து வச்சுக்கவும் முடியும். ஸோ மெயினாக அந்த டெய்லைட் பார்த்தோன்னே தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு தோணுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டெய்லைட்டை வந்து நம்ம சுசுக்கியோட வேற ஏதோ வெஹிக்கிள் வந்து பார்த்துருக்கோமே அப்படின்றது போல இருக்கும். இது எந்த வெஹிக்கிள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்கலை. ஆக்சுவலாக இந்த டெய்லைட்டை நம்ம எதில் பார்த்துருக்கோம் அப்படின்னா சுசுக்கி ஹயபூசால தான் இந்த மாதிரி டெய்லைட் செட்டப் வந்து பார்த்துருக்கோம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஹயபூசால வந்து டெய்லைட்லாம் வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இங்கே உள்ளது வந்து நியூ மாடல் ஹயபூசா வந்து நிறுத்தியிருக்காங்க. மேபி இதோட வாக் அரவுண்ட் வேணுமா என்னன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அக்சஸை வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதுல இருந்து ஹயபூசாவோட டெய்லைட்டை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அக்சஸ்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன், பட் பார்க்கறதுக்கு டிசைனா வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இந்த டைலைட்ஸ் இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஃபியூல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய அக்சஸில் பார்த்தா மாதிரி தான் இது வந்து டிசைன் பண்ணி முன்னாடி வந்து மூடி வந்து திறக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து கவர் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும். ஸோ டிசைனாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோர் ரெட்ரோ ஃபீலை வந்து இந்த அக்சஸ் வந்து கொடுக்குது அப்படின்னே சொல்லுவேன். டிசைனாக வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம பழைய ஜென்ரேஷனில் பார்த்தது தான். கால்ஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்தால் இல்லை நோட்டிஃபை ஆகிற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இதோட பேசிக் மாடல்லாம் வரும்போது அதோட கிளஸ்டர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்விட்சஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம், நல்லாவே குவாலிட்டியாக தான் இருக்குது ஸ்விட்சஸ் எல்லாமே. ஸோ இந்த இடத்துல ஹசார் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் கில் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே வெஹிக்கிளில் உட்காந்து பார்ப்போம். சீட் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே அக்சஸோட சீட் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய சீட்டாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் அப்படியே கம்ஃபர்ட்டையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஒரு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அக்சஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ காலை மேலே வச்சாலும் பெருசாக இடிக்கலாம் இல்லை. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் இந்த ஸ்கூட்டரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இதோட டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பர்சனலாக வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் அப்படியே சஸ்பென்ஷன் மித்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன்.
ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து 90/90 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 12 இன்ச்சஸ் வீல் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து பயன்படுத்திருக்காங்க. டிஸ்க் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியர்ல வந்து ட்ரம் பிரேக் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியருக்கு வாங்க, ரியர்ல என்ன இருக்குன்றத சொல்லிடுறேன். ரியர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விங் ஆர்ம் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பயன்படுத்திருக்காங்க. வீல்ஸ் வந்து 10 இன்ச்சஸ் தான் நம்ம பழைய மாடலில் பார்த்த மாதிரி தான் இருக்கு. 90/100 செக்ஷன் டயர்ஸ் வந்து பயன்படுத்திருக்காங்க. ரியர்ல வந்து ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் வந்து ட்ரம் பிரேக் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. CBS கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் 5.3 லிட்டர் ஃபியூல் டேங்க் இருக்கு. இதோட 6 கிலோ வெயிட் இருக்குங்க. ஸோ வெயிட் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ற வகையில தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஸ்பெக்கை பார்த்து அப்படியே வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா இங்கே நமக்கு டைம் இல்லை. ஸோ ஒரு 10-15 நிமிஷத்தில் அந்த வீடியோஸ் வந்து முடிக்கணுன்றனால தான் நம்ம வந்து குயிக்காக வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஃபைனலி இதோட இன்ஜினில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த OBD2 சென்சார் வந்து அப்டேட் பண்ணது இதெல்லாம் வந்து காமன் தான். ஸோ இதோட இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 124 சிசி கொண்ட இன்ஜின், அதிகபட்சமாக 6.2 கிலோவாட் பவர், 10.2 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிக் ஸ்டார்ட்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கிக் ஸ்டார்ட் அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் ரெண்டுமே இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு சில ஸ்கூட்டர்ஸில் இப்போ வந்து கிக் ஸ்டார்ட் வந்து பார்க்குறதில்ல, அதனால தான் கிக் ஸ்டார்ட் இருக்குன்றதை வந்து மென்ஷன் பண்ணேன். ஸோ பவர் அண்ட் டார்க் எல்லாமே வந்து பழைய ஜென்ரேஷனுக்கு இதுக்கும் பெரிய சேஞ்செலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே, எனிவே இதோட ஸ்டோரேஜ் எல்லாம் பெரிய சேஞ்ச் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டோரேஜில் எந்த மாற்றமும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளால் ஓப்பன் பண்ணி வந்து காட்ட முடியல. எனிவே இதோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். ஸோ எனக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா இதோட ரெட்ரோ டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெஹிக்கிள் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் வந்து ஷோரூம்ஸில் வந்து அவைலபிள் ஆகிடும். பட் பழைய அக்சஸோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டிசைனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு 80s காலகட்டத்தில், ஒரு 90s காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் மாதிரி அந்த டிசைனை வந்து கொடுத்துருக்கிற விதம் பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளை பற்றின இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் 2-3 மாதம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஷோரூம் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு டீட்டெயில் ரிவ்யூவாக வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கூட்டர்ஸ், பைக்ஸோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கேருந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இன்னைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள் 3 நாளும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கண்டென்ட் வந்து பண்ணுறதா இருக்கும். எனிவே அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முன்னாடி தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.